மைதிலி ஸ்கூட்டியை மரநிழலில் நிறுத்தினாள். கை கடிகாரத்தை பார்த்துக் கொண்டாள். நேரம் இருக்கிறது. அமைதியாக நின்றாள். அவளைச் சுற்றிலும் எல்லா திசைகளிலும் கருப்பு கோட் அணிந்த, கைகளில் கட்டுகள் சுமந்த வக்கீல்கள் நடமாடிக் கொண்டிருந்தார்கள். செல்போன் சினுங்கியது. ஆமாம்மா, கோர்ட்ல தான் இருக்கேன். அரை நாள் லீவு போட்டிருக்கேன். இன்னையோட முடிஞ்சிட்டா பரவாயில்ல. அம்மா மிகவும் தயங்கி பேசினார். அப்பா ஜோசியரை பார்த்துட்டு வந்தாரு. விவாகரத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அவர் அடிச்சு சொல்றாராம். அலட்சியமாக சிரித்தாள் மைதிலி. அவர் ஜோசியம் பொய்யாயிடக்கூடாது என்பதற்காக நான் அவஸ்தைப்பட முடியுமா? நிறைய பேசியாச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு. என் மாமனார் மாமியார் 2 பேரும் சஞ்சய்க்கு பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சுவாதிக்கு பொறுப்பேத்துக்கிறது உனக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லிடுமா, நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிறேன். என்னடி பேசுற? எங்க பேத்திய வளர்க்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டா நாங்க சொல்றோம். உன் எதிர்காலத்தை நினைச்சுத்தான். என் எதிர்காலத்துக்காகத்தான் எனக்கு நல்ல படிப்பை கொடுத்துட்டீங்க. கையில வேலை இருக்கு. நான் பாத்துக்கிறேன்மா. தொடர்பை துண்டித்தவள் செல்போனில் வால்பேப்பரில் இருந்த சுவாதி, சஞ்சய் முகங்களை சில வினாடிகள் பார்த்தாள். இமைகள் நனைந்துவிடும் போல் இருக்க சட்டென்று குடும்ப நலம் நீதிமன்றத்தை நோக்கி நடந்தாள். அதே வளாகத்தில் காருக்குள் அமர்ந்து லேப்டாப்பில் தட்டி கொண்டிருந்த பாண்டியனிடம் அவன் டிரைவர் தயங்கிக் கொண்டு கேட்டான். சார், இன்னையோடு முடிஞ்சிடுமா? அந்த ஜட்ஜம்மா மனசு வச்சா கிடைச்சிடும். யாராச்சும் ஒருத்தர் மறுத்தா கேஸை இழுக்கிறதுல அர்த்தம் இருக்கு. அதான் பரஸ்பரம் விருப்பம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறமும் ஏன் அந்த அம்மா இழுக்குதுன்னு தெரியல. உண்மைய சொல்லுங்க சார். இந்த டைவர்ஸ் கிடைச்சா நிஜமாவே சந்தோஷப்படுவீங்களா? முதல்ல டைவர்ஸ் தான் தீர்வுன்னு நினைக்கிறப்ப திடுக்குன்னு இருந்துச்சு. யோசிச்சு பாக்குறப்ப அதான் 2 பேருக்கும் நிம்மதின்னு தெளிவு கிடைச்சது. மனசு தயாராயிடுச்சு. உங்க குழந்தைங்களோட நிலைமை? இன்னைக்கு அவங்களுக்கு 4 வயசு 2 வயசு. நாளைக்கு விவரம் தெரியறப்ப ஏங்கி போயிட மாட்டாங்களா? அதை பார்த்தா எங்க நிம்மதி போயிடுமே. லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு கோர்ட் கட்டடத்தை நோக்கி நடந்தான் பாண்டியன். தன் இருக்கைக்கு வந்தமர்ந்த நீதிபதி வான்மதி, மிஸ்டர் பாண்டியன், மிஸ்ஸஸ் மைதிலி, இந்த 3 மாச இடைவெளியில உங்க முடிவுல ஏதாவது மாற்றம் இருக்கா? தனித்தனியா சொல்லுங்க. இல்லை என்றனர் இருவரும். விவாகரத்து கொடுக்கறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. இந்த நீதிமன்றத்திற்கு பேரு குடும்ப பிரிவு நீதிமன்றம் அல்ல, குடும்ப நல நீதிமன்றம். நீங்க 2 பேருமே அவங்க ஈகோவை கைட்டி வச்சுட்டு யோசிக்க தயாரா இல்லைன்னு புரியுது. வெல், உங்கள் குழந்தைகளை யார் வளர்க்க போறீங்க? மேடம், விவாகரத்துக்கு பிறகு மேற்படிப்பிற்காக லண்டன் போறதா திட்டம் வச்சிருக்கேன். அநேகமா அங்கேயே ஒரு வேலை தேடி செட்டில் ஆயிடுவேன். அது வரைக்கும் சுவாதியை எங்க அம்மா அப்பா அவங்க பொறுப்புல வளர்க்க சம்மதிச்சிருக்காங்க. அவரோட அப்பா அம்மா பொறுப்புல சஞ்சயை வச்சுக்கிறதா சொல்லி இருக்காங்க என்றாள் மைதிலி. மனு கொடுத்த இந்த 9 மாசத்துல நீங்க 2 பேரும் நேர்லயோ போன்லயோ ஒரு தடவையாவது பேசிக்கிட்டதுண்டா? இல்லை என்றார்கள் இருவரும் தனித்தனியாக. இந்த கோர்ட்டிலே ஒரு தனி அறையில் ஜஸ்ட் 1 மணி நேரம் நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கணும்னு நான் விரும்புறேன். எதுவும் பேசிக்கலைனாலும் 1 மணி நேரம் ஒரே அறையில எதிரெதிரே அமர்ந்து அமைதியா இருங்க. நான் சொல்றதுக்காக உங்க கடந்த கால குடும்ப வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்கள். ஜஸ்ட் 1 மணி நேரம். அதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்கிறேன். சொல்லிவிட்டு எழுந்தார் நீதிபதி. சாத்தப்பட்ட அந்த அறையில் அவஸ்தையாக கழிந்த ஆரம்ப நிமிடங்களில் ஒரு முறை மைதிலியின் முகத்தை பார்த்த பாண்டியன், அவள் பார்வையும் இடறிய பொழுது அவசரமாக பார்வையை திருப்பி சுவரில் கைகட்டி சாய்ந்திருந்த விவேகானந்தரை பார்த்தான். அவளும் பார்த்தாள். எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் போவாங்க. நீங்க ஏன் ஹனிமூனுக்கு கன்னியாகுமரியை சூஸ் பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸோட டூர் வந்திருந்தேன். விவேகானந்தர் சிலைக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தப்ப ஏன்னு தெரியல. அதுவரை திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டிருந்த எனக்கு அந்த நிமிஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அப்பவே தீர்மானிச்சுட்டேன். ஹனிமூன் இங்கத்தானு.
கல்யாணமே பண்ணிக்காத விவேகானந்தர் சிலைய பாக்குறப்ப உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சா? தோணுச்சு. பந்தயத்துல நீங்கத்தான் ஜெயிச்சீங்க. நான் தான் கன்ஃபார்ம் ஆனதுல இருந்தே சொல்லிட்டு இருந்தேனே, பையன்தான் பொறப்பான்னு. நீ தான் பொண்ணு பொறப்பான்னு சொன்ன. இப்ப பாத்தியா? மைதிலி, நீ எப்படி இருக்க? ஆர் யூ ஓகே? ஓகே. சரி, பந்தயத்துல தோத்துட்டேன்னு வருத்தப்படாதே. நெக்ஸ்ட் இயரே உன்னை ஜெயிக்க வச்சிடுறேன். ஏய் படவா, சஞ்சய் பிறந்தப்ப 6 மாசம் லீவு போட்டுட்டு மறுபடி வேலைக்கு போகலையா? இப்ப சுவாதி பிறந்து 6 மாசம் ஆச்சு. மறுபடியும் வேலைக்கு போறேன்னு சொன்னா ஏன் வேணாங்கிறீங்க? இல்லம்மா, 2 குழந்தையாச்சு. என்னத்தான் வேலைக்காரங்க இருந்தாலும் நீ வீட்ல இருந்து பாத்துக்கிற மாதிரி ஆகுமா? வாட் யூ மீன்? நம்ம கல்யாணத்தப்பவே எந்த சூழ்நிலையிலும் நான் வேலையை விடமாட்டேன்னு உறுதியாய் சொன்னேனே. உன்னை ஒரு கிச்சன் லேடி ஆக்குறதுல எனக்கும் சம்மதம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்களே. நான் தான் பிசினஸ்ல நிறைய சம்பாதிக்கிறேனே. நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கலனா என்ன? நான் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் வேலைக்கு போகலை. அது எனக்கான ஒரு அடையாளம். என் படிப்பு, திறமை இதையெல்லாம் துருப்பிடிச்சிடக் கூடாது. இந்த கோட்டை அயனுக்கு கொடுத்து வாங்க சொல்லியிருந்தேனே, செய்யலையா? மறந்துட்டேன். மறந்துட்டியா? அவ்வளவு அலட்சியமா? எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுறீங்க. எதா இருந்தாலும் நேரா சொல்லுங்க. சொல்றேன். இனிமே நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கலை. இதுவரைக்கும் நீங்க சம்பாதிச்சத வச்சே 3 தலைமுறைக்கு வாழ முடியும். பிசினஸை விட்டுட்டு வீட்ல உட்காந்து பேப்பர் படிங்கன்னு சொன்னா கேப்பீங்களா? முட்டாள்தனமா பேசுற. நீங்கத்தான் முட்டாள். ஏய், அரைஞ்சு பல்ல தட்டிடுவேன். அது ஒண்ணுதான் பாக்கி. என் கேள்விக்கு நேரடியா பதில் வேணும். சஞ்சய் கிட்ட என்னை ராட்சசின்னு சொன்னீங்களா? மைதிலி, நான் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்ல இருக்கேன். இவ்வளவுதான் என்னை பத்தி உங்க மனசுல இருக்கிற ஒப்பீனியனா? ஏதோ எரிச்சல்ல சொல்லியிருக்கலாம், விடேன். அப்புறம் எதுக்கு இந்த ராட்சசியோட குடித்தனம் நடத்திட்டு இருக்கீங்க? நான் வேணும்னா போயிடுறேன். சும்மா பூச்சாண்டி காட்டாத. போறதுன்னா போயேன். யாரும் இங்க ஏங்கிட்டு இல்ல. நீதிபதி வான்மதி அந்த அறைக்குள் வர இருவரும் எழுந்து நின்றார்கள். உட்காருங்கள். உங்களுக்குள்ள எதுவும் பேசிட்டு இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். இது ஒரு கடைசி முயற்சி என்று தன் கையில் உள்ள டிவிடியை காட்டினார். இருவரும் புரியாமல் பார்க்க, இது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு பகுதி. விவாகரத்தாகி பிரிஞ்சு போன அம்மா அப்பாவுக்கு பிறந்த எங்கேயோ எப்படியோ வளர்ந்த 14 வயசு பொண்ணு மனசு விட்டு தன் உணர்வுகளை இதுல கொட்டி இருக்கா பாருங்க. லேப்டாப்பில் அந்த டிவிடியை ஓடவிட்டு அமர்ந்தார் வான்மதி. அந்த பெண் கண்ணீர் வழிய வார்த்தைகளில் ஆத்திரம் கொப்பளிக்க பேசினாள். எனக்கு 2 வயசா இருக்கிறப்போ எங்க அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க. 2 பேருமே 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அனாதையா நின்ன என்னை என் பாட்டியும் தாத்தாவும் வளர்த்தாங்க. என்னோட அண்ணனை எங்க அப்பாவோட அம்மாவும் அப்பாவும் எடுத்து வளர்த்தாங்க. இப்போ எங்க தாத்தா இறந்துட்டாரு. பாட்டிக்கும் வயசாயிடுச்சு. களை எடுக்கிறது, நாத்து நடுறதுன்னு வயல் வேலையெல்லாம் செஞ்சு அதுல கிடைக்கிற கூலியில தான் படிச்சுட்டு இருக்கேன். வீட்ல சமைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். நானே சமைச்சுத்தான் நான் சாப்பிட முடியும். அதிகாலையில எழுந்து வயல் வேலை பார்த்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரப்ப அவ்வளவு களைப்பா இருக்கும். சமைக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாம பசியோடு அப்படியே படுத்து தூங்கிடுவேன். என் அண்ணன் பத்தி ஒரு தகவல் கிடைச்சது. அவனை பார்க்க ஆசைப்பட்டேன். எனக்கு தங்கச்சி எல்லாம் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டான். அவன் கிட்ட அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. என்னை பெத்த அம்மா அப்பா, என் கூட பிறந்த அண்ணன் எல்லாரும் இப்ப உயிரோட இருந்தும் நான் எந்த உறவும் இல்லாமல் அனாதையா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு எனக்கு இந்த தண்டனை? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னை பெத்தவங்க எனக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுத்தாங்க? இந்த பாட்டியும் செத்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு யார் துணை? என் எதிர்காலம் என்ன? நான் எங்க போவேன்? எனக்கு எதுவுமே புரியல. வாழ்க்கையே பிடிக்கல. என் எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு. அழுகையா வருது. அந்த பெண் பேச பேச மைதிலியின் கண்களிலிருந்து நீர் அருவியாக கொட்டியது. பாண்டியனின் கண்களும் கலங்கின. வீடியோவை நிறுத்தினார் நீதிபதி.
இப்படி ஒரு நிலையை உங்களோட குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தப் போறீங்களா? இதுல உங்களுக்கு சம்மதம்னா இப்பவே விவாகரத்து தீர்ப்புல கையெழுத்து போடுறேன். வேணாம் என்றார்கள் ஒரே குரலில்.